மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கங்கா மனசில் வச்சுருந்ததெல்லாம் வெளியே வந்து கொட்டி தீர்க்குறாங்க. இந்த மாதிரி சாரதாம்மா வந்து விஜய் வந்து நான் செஞ்சதெல்லாம் ரொம்ப ரசித்து சாப்பிட்றாரு அப்படின்னு கங்கா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கங்கா வந்து சொல்கிறாங்க, டெய்லி விருந்து சாப்பாடு வச்சு ரசித்து தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதை வந்து காவேரி வந்து ரூம்குள்ளே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, கங்கா இப்போ ஒன்றும் அவர் பெரிய வந்து பணக்கார மருமகன் இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி விழுந்து விழுந்து தாங்கிட்டு இருக்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க. என்ன இப்படி பேசுகிற கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் கேட்குறாங்க. ஆமாம், அவரே இப்போ செலவுக்கே காசு இல்லாமல் நம்மளை நம்பி தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவும் காவேரிக்கு ரொம்பவே கோவம் வந்து வெளியே வந்து கங்காவிட்ட பேசுகிறாங்க. என்னக்கா நீ அவர் இப்படிலாம் பேசுகிற, அவர் வந்து யாரையும் நம்பி இல்லை, அவர் எனக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, அவரை பார்த்துக்க எனக்கு தெரியும், அவர் ஒன்று யாரையும் நம்பி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்க்கு சப்போர்ட்டாக கங்கா கிட்டே பேசுகிறாங்க. நான் ஒன்றும் இல்லாததை சொல்லையே காவேரி, இருக்கிறதானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோக்கா, அவர் யாரை நம்பியும் இல்லை, யாரோட காசு பணமும் அவருக்கு தேவையில்லை, அவரை நான் எப்போதும் பார்த்துப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கங்கா இந்த மாதிரி பேசினால அவங்க அம்மாவும் பாட்டியும் கங்காவை திட்டுறாங்க. கங்கா அதுக்கும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ பாட்டி சொன்ன மாதிரியே கங்கா வந்து காவேரியை பார்த்து பொறாமப்படுறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில தான் பேசுகிறாங்க. அதே பொறாமையில தான் யமுனாவும் பேசுகிறாங்க. எப்போ தான் அவங்க 2 பேரும் திருந்தி வாழ போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ விஜய்க்கு மட்டும் இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டிலே இருக்க மாட்டார். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.